ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பூச நட்சத்திரத்திற்கான ஆலயத்தை பற்றியும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் இன்று உற்றார் உறவினர்கள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். பல மாதங்களாக நீங்கள் முயற்சித்து தள்ளி போன ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். ஞாயிற்றுக்கிழமை இன்று கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தெம்பும் மனதிற்கு நிறைவும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் வெகு நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை கொடுப்பார். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்கள் 2ஆம் இடத்தில் சந்திரன் தன் சொந்த வீட்டில் இருப்பதும் ராகு கேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் ராசிநாதன் புதன் ராகுடன் இருப்பதனால் தூக்கமின்மை மற்றும் மனக்கலக்கங்கள் அமையலாம். மிதுன ராசி நேயர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் புற்று இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் நல்லது. பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலும் இன்று உங்களுக்கு அதனுடைய வெற்றிகள் கிடைக்கும். வேலை மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று மன அமைதியும் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பது மிகவும் ஒரு மனதிற்கு நிறைவை தரும். காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று மனதில் குறைபாடுகளை கொடுக்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து இன்று சூரிய பகவானை வணங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். சிம்மராசி நேயர்கள் ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகு கணவன் மனைவியிடையே சில மன சஞ்சாலங்கள் வந்து போகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் மனக்கலக்கங்கள் வரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய விட்டு பிரிந்து சென்றவர்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்வதும் மற்றும் உறவினர்கள் ஒன்று கூடுவதும் மன அமைதியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க ஞாயிற்றுக்கிழமை இன்று பைரவரை வணங்கலாம். கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியை தருவார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு. இன்று நாள் முழுவதுமே வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் இன்று நன்மைகள் நடக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மனதில் குழப்பத்தை கொடுப்பார். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும். புதிய நட்புகள் மூலமாக பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் அதிகரிக்கும். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இன்று பண பட்டுவாடா செய்வதோ பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ பேச வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம்.
7, 8 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களுக்கு பிறகு ஒரு சில நல்ல விஷயங்கள் மாலை நேரத்தில் வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது மன அமைதியை கொடுக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு மன பாரங்கள் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதோ அல்லது கூட்டு தொழிலில் புதிய நபர்களை சேர்த்து கொள்வதற்கோ ஏற்ற நாளாக அமையும். ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல விருத்தியை கொடுப்பார். கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாத செலவுகள் இன்று உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களுக்கு பிறகு உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் கலகங்கள் ஏற்படும். இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்யவும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? பூச நட்சத்திரத்துக்கு பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் போற வழியில் அந்த ஈசிஆர்ல அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்துல பூச நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடுகள் செய்யறது ரொம்ப விசேஷம். பூச நட்சத்திரத்தன்று அவங்க போய் இந்த நட்சத்திர தோஷத்திற்கான அங்க அபிஷேகங்களோ அர்ச்சனைகளோ செய்யலாம். இந்த அக்ஷயபுரீஸ்வரர் கோவிலுக்கு பூச நட்சத்திரத்திற்கு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, இங்க பிரதானமா சனி பகவான் தன்னுடைய மனைவிமாருடன் திருமண கோலத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு இவங்க தான் போகணும் அப்படிங்கிறது இல்ல. மற்றவர்களும் திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கலாம், அவங்க போகலாம். இங்க சனி பகவானுக்கு 8 வித பொருட்களோட அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு. இதுல அக்ஷய திருத்தியை அன்னைக்கும் இந்த அக்ஷயபுரீஸ்வரரை சென்று தரிசனம் செய்தால் செல்வ வளங்கள் கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டு. 1000லிருந்து 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் இந்த விலா மரம் தான் இங்க ஸ்தல விருட்சமாக இருக்கு. அதனால இந்த ஆலயத்துல பூச நட்சத்திரத்தில் கால் வலிக்கு இருக்கிறவங்க, கால் சரியில்லாதவங்க, ஏன்னா சனீஸ்வர பகவான் இந்த அக்ஷயபுரீஸ்வரரை தனது பாதம் சரியில்லாத போது இங்க இருந்து அவர் வணங்கி வழிபட்டார் அப்படிங்கிறதும் வரலாறு சொல்லுது. அதனால ரொம்ப கால்வலி இருக்கிறவங்க, கால் பிரச்சனை இருக்கிறவங்க, உங்க குழந்தைங்க நடக்காம இருக்காங்கன்னா இவங்க எல்லாமும் பூச நட்சத்திரத்தன்று சனி பகவானுக்கு 8 வித அபிஷேக பொருளோட அங்கு நம்ம சென்று தரிசனம் செய்தால் நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.